ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ரெண்ட். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோடைய பாடல்கள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படத்தோடைய பாடல்கள் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக அமையும். அந்த படத்தோடைய பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த படம் பாதி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதில் ஒரு சில பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சில பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் படத்தோடைய டியூரேஷன் குறைக்கிறதுக்காக படத்தோடைய சென்சார் கட் பிரச்சனைனால எப்படி ஒரு சீனை படத்துலேருந்து தூக்குவாங்களோ அந்த மாதிரி படத்துலேருந்து இந்த பாடல்களையும் தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மனசை கொள்ளையடிச்சு ஆனால் அதுக்கப்புறம் வராத ஒரு சில பாடல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிறது குலேபாவலி படத்தில் வந்த மிஸ் ஆகி தப்பிச்சுக்கிட்ட யூ ஆர் த ஒன்னுங்கிற சாங் தான். இது விவேக் அண்ட் மெர்வின் உருவாக்குன ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங்னே சொல்லலாம். என்னதான் இந்த சாங் சேராமல் போனாலே சாங்கோட இங்கிலீஷ் வெர்ஷனாகவே இருந்தாலும் இந்த சாங்கு ஒரு நல்ல மெலோடி சாங் தான்ப்பா. அடுத்ததாக இந்தியன் 2ல் வராத நீல் உறுப்பும் சாங்கும் ஒரு அழகான மெலோடி சாங் தான். அனிருத் இசையில் உருவான இந்த சாங்கில் தாமரையோட வரிகள் இன்னும் அழகு சேர்த்துருக்கும். ஏன்பா இவ்வளோ அழகான பாட்டை போய் படத்துலேருந்து தூக்கிட்டீங்க? ஒரு வேளை இந்த சாங்கு இந்தியன் 3ல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாங் வருமா வராதான்னு. காத்திருப்போம். அடுத்ததாக தனுஷ் டைரக்ஷனில் உருவான இட்லி கடை படத்தில் வராத மை ஹார்ட் இஸ் ஸ்பின்னிங் சாங் தான். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் உருவான இந்த சாங்கு ஒரு நல்ல மெலோடி சாங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பொன்னியின் செல்வனில் த்ரிஷா இன்ட்ரோடக்ஷன் சாங்காக காட்டுறதுக்காக உருவாக்குன சாங் தான் இந்த சொல்லுங்கிற சாங். இந்த பாட்டை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மைல்டாக அங்கங்கே வாட்டர் ட்ராப் சொல்கிற மாதிரி சவுண்டை ஆட் பண்ணியிருப்பாங்க ரஹ்மான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட முடிகிற எல்லா வார்த்தையும் சொல்லுங்கிற முடிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த சாங்கையும் படத்தில் சேர்க்காமலே விட்டுருப்பாங்க. அடுத்ததாக நம்ம எல்லார் மனசையும் கொள்ளையடித்த முத்தமலை சாங் ஃப்ரம் டாக் லைஃப். ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்த இந்த சாங்கை முதல்ல சிங்கர் தீக்ஷிதா அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டை படத்தில் சேர்க்கலனாலும் சின்மய் அவர்களோட வாய்ஸ் பல பேர் மனசில் கொண்டு போய் சேர்த்துச்சு. அடுத்ததாக தனுஷ் அவர்கள் நடித்த குபேரா இந்த படத்துக்கான போடப்பட்ட பாடல் தான் பிபி டும் டும் சாங். இந்த சாங்கும் படத்தில் எங்கேயுமே வந்திருக்காது. அடுத்ததாக மாஸ் என்கிற மாசிலான் படத்துலேருந்து வேணான்னு தூக்கி போட்ட செம மாசுங்கிற சாங்கும் ஒரு நல்ல ஃபோக் சாங் தான்ப்பா. நான் முத்துக்குமார் வரிகளில் தமன் அவர்கள் மியூசிக்கில் உருவான இந்த சாங் கேட்கறதுக்கே அவ்வளோ செம்மையாக இருக்கும். அடுத்ததாக காஞ்சனா 3 தேட்டரில் போய் பார்க்க போனதுக்கு ராகவா லாரன்ஸ் ஒரு ரீசன்னா, இன்னொரு ரீசன் அந்த படத்தில் வராமல் போன ஷேக்கியா பாடிங்கிற பாட்டு தான். இந்த பாட்டை படத்தில் சேர்க்காம நம்மளை ஏமாத்தி விட்டுருப்பாங்க. அடுத்ததாக ஜெய் அவர்கள் நடித்த பலூன் படத்தில் வராமல் போன ஷட்டப் பண்ணுங்க சாங்கும் ஒரு நல்ல சாங் தான். யுவனுடைய இசையில் உருவான இந்த பாட்டில் அனிருத்தும் அருண்ராஜா காமராஜர் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. பாட்டை பாடினது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை எழுதினதும் அருண்ராஜா காமராஜர் அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு கூகுள் குட்டப்பா படத்தில் வராமல் போன பூம் 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 சாங் தான். ஜிவரானோட இசையில் உருவான இந்த சாங்கில் சிவாங்கி அறிவு அவர்கள் பாடியிருப்பாங்க. அடுத்ததாக ஜீவா நடித்த ஜிப்சி படத்துக்காக போடப்பட்ட பாடல் தான் வெரி வெரி பேடுங்கிற சாங். சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் யுகபாரதி வரிகளில் உருவான இந்த சாங்கை சென்சார் கட் இஷ்யூனால படத்துலேருந்து இந்த பாட்டையே தூக்கியிருப்பாங்க. ஜிப்சின்னு ஒரு படம் நடித்தேன்னு, ஜிப்சியில் 48 கட்டுனேன். லாஸ்ட்டாக எனக்கு தான் ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. அடுத்ததாக ரியோ அவர்கள் நடித்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓட்ராஜா படத்துக்காக போடப்பட்ட சாங் தான் முட்டாதே முட்டாத சாங். இதுவும் ஒரு அழகான மெலோடி சாங் தான். ஆனால் இந்த சாங் படத்தில் எங்கேயுமே வந்திருக்காது. இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இந்த சாங் படத்தில் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற சாங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரியாத ஒரு சில சாங்ஸ் இருக்கும்ல, அது என்னென்ன ஃபேவரட் சாங்ஸ்ன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேட்டைக்காரன் படத்தில் வராமல் போன வேட்டைக்கார பரம்பரை சாங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாங்கு படத்தில் வரல. இதே மாதிரி நீங்கள் எத்தனை சாங்ஸு கண்டுபிடிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.